Hi friends, welcome to Santhoshinfo YouTube channel. இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே, இது வந்து Ptronோட நெக் பேண்டு. இந்த நெக் பேண்டில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டால் இண்டிகேட்டர் லைட் எரியுது. பட் வந்து சார்ஜ் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணல, லைட்டு கூட எரியல நெக் பேண்டில். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நெக் பேண்ட் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஏற்பட் வந்து உள்ள கேட்காது. நான் அதை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒயர் இன்சுலேஷன் ஒயர் விட்டுருந்துச்சு. நான் ரீசால்டர் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ண வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2-3 months கழிச்சு மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ரீசால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக் பேண்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த நெக் பேண்ட் வந்து இந்த பட்டன் இருக்க சைடு பார்த்தீங்களா, இந்த பட்டன் இருக்க சைடில் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணுற சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு சைடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒயருமே இந்த போர்டுக்கு சைடில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒயர் வந்து விட்டு போயிருந்தால் கூட இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா போன இதிலே வந்து அது லெஃப்ட் சைடில் ஏற்பட்டு வந்து கேட்காம போனதுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு சைடு தான் கழட்டிட்டு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து விட்டு போயிருந்துச்சு. அந்த போர்டை வந்து நான் சால்டிங் பண்ண மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக சரி, ஸ்பீக்கர் தான் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா, மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்து போர்டில் வராது. அதாவது ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து இப்போ 100%ல் 10% அப்படின்னா 20% மட்டும்தான் போர்டில் கம்ப்ளைண்ட் வரும். தவிர மீதி 80% கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று ஒயர் வந்து இந்த டீசால்டர் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா ஒயர் வந்து இங்கே பல்ஜாக இருக்கும், அதாவது நடுவில் இங்கே பல்ஜாக இருக்கும், கண்டினியூ இருக்காது. அப்படி இல்லைனா ஸ்பீக்கரில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து 2 டைமில் வந்து டச் ஆகிருக்கும், அதனால் கூட ப்ராப்ளம் இருக்கும். அப்படியும் இல்லைனா என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சால்டிங் வச்ச இடம், அதாவது ஸ்பீக்கரில் சால்டிங் வச்சுருப்பாங்க, ஸ்பீக்கர்லையோ இல்லை ஆம்பிளிஃபையர் போர்ட்லேயோ சால்டிங் வச்ச இடம் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கண்டினியூ வந்து கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரையான இடத்துல உங்கள் சால்டிங் எண்ணெய் வச்சு வந்து சூடு பண்ணி அதை மறுபடியும் லிக்விடுமே ஆக்கணும். லிக்விட் ஆக்கி மறுபடியும் வந்து இது பண்ணணும், அதாவது சால்டிங் எண்ணெய் பிடிக்கவே வச்சுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்து கண்டினியூ கிடைக்கும், மறுபடியும் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்தமாரி டைமில் வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக அக்கர் ஆகும். ஏன்னா நானே நிறைய ஹெட்ஃபோனில் பார்த்துக்கேன், நானே அந்த பிரச்சனை வந்து சரியும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த பிரச்சனை வந்து அக்கர் ஆகிருக்குன்னு சொல்லி வாங்க வந்து ஃபைன் பண்ணலாம். எப்படி ஃபைன் பண்ணோன்னா, முதல்ல வந்து ஹெட்ஃபோனை கழட்டிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் எங்கெங்கே எல்லாம் இந்த ஒயர் விட்டு இருக்கா, இல்லை வந்து ஒயர் வந்து கண்டினியூ இருக்கான்னு சொல்லி கண்டினியூ மீட்டர் வச்சு செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி முடிப்போம் வாங்க. ஸோ வந்து நம்ம வந்து வெறுங்கனால பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல, எந்த வயர் வந்து விட்டு போகல. ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பர் சால்டிங் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை நல்லா வெளில எடுக்க போகிறோம். பிரித்து வெளில எடுத்து கண்டினியூ செக்கில் வந்து மல்டிமீட்டர் வச்சு இந்த ஒயர் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் சொல்லி கண்டினியூ மீட்டர் செக் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் வீடியோவில் நான் காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு கண்டினியூ மீட்டர் எடுத்து இந்த ஒயரோட இந்த எண்ட்லேயும் அந்த எண்டு, அதாவது பேட்டரிக்கு போது பார்த்திங்கன்னா அந்த எண்ட்லையும் செக் பண்ணணும். ஸோ வந்து அதுக்காக வந்து இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் போர்டையும் கழட்ட போகிறோம், பேட்டரியோட போர்டையும் நம்ம கழட்ட போகிறோம். ரெண்டுத்தையும் கழட்டி வந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் அந்த ஒயரோட கலரை பொறுத்து, இப்போ இந்த கலரில் வந்து ப்ரௌன் ஆரம்பிச்சுன்னா அந்த எண்டில் ப்ரௌன், அந்த எண்டில் ப்ரௌனை வந்து செக் பண்ணணும். அது இந்த எண்டில் ப்ரௌனும் அந்த எண்டில் ப்ரௌனும் கரெக்டாக கண்டினியூ வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இது வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன், இது மாதிரி செக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கழட்டியாச்சு. இதான் இந்த பேட்டரி. இந்த பேட்டரி ஒரு சின்ன போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டு தான் வந்து அங்கே இருக்க ஆம்பிளிஃபையர் ஒயரையும் இங்கே இருக்க பேட்டரி ஒயரையும் வந்து கம்பைன் பண்ணி கனெக்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த போர்டில் இருக்க ஒயரையும் அந்த ஆம்பிளிஃபையர் ஒயருக்கும் தான் நம்ம வந்து கண்டினியூ செக் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஒயர் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஒயர் இருக்கா, 4 ஒயர் ரெட்டு, அப்புறமேட்டு ப்ரௌனு, ப்ளூ, க்ரீன் 4 ஒயர் இருக்கா. இந்த ஒயரோட கலரை வச்சு நீங்கள் இப்போ ரெட்டில் வச்சிங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் இருக்க ரெட்டில், அது அங்கேயும் 4 ஒயர் இருக்குது, இங்கேயும் 4 ஒயர் இருக்குது. ஸோ இங்கே எந்த ஒயரில் வைக்கிறீங்களோ அதே சைடு அந்த ஒயர்லேயும் வச்சுட்டு கண்டினியூ செக் பண்ணணும். நீங்கள் கண்டினியூ செக்கு வந்து மல்டிமீட்டர் வச்சுருந்தா பீப் சவுண்டு கேட்கலாம். அப்படின்னா ஒரு லைட்டு கிட்ட இருக்கும். கண்டினியூ செக் வந்து எப்படி இருக்கும், சொல்லி லைட்டுமே இருக்கும். எங்கிட்டே ஒன்று இருக்குது, அது வச்சிங்கன்னா லைட் எரியும். ஸோ அந்தமாதிரி எந்த டிவைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இதுக்கும் அதுக்கும் கண்டினியூ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. ஸோ செக் பண்ணி முடித்த பிறகு
அதில் வந்து ஏதாவது கண்டினியூ ஃபால்ட் இருந்துச்சுன்னா இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டீசால்டர் பண்ணி மறுபடியும் சால்டர் பண்ணுங்கள். அந்த ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு அது ஒயர் வேணால் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் சால்டர் பண்ணுங்கள். ஆனால் நான் செக் பண்ணிக்கும் என்னோட இந்த நெக் பேண்டில் வந்து அந்தமாரி டீசால்டிங் பிரச்சனை இல்லை, எல்லாமே கண்டினியூ ப்ராப்பராக இருக்குது. அப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரை பிரச்சனை ஆகிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா வந்து சால்ட்ரை நீங்கள் பார்க்காம பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா நான் வச்ச சால்ட்ரு நான் தான் போனாட்டி கழட்டி வச்சேன் சால்ட்ரிங்கு. அப்போ தான் என்ன பண்ணேன்னா நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ட்ரையாக இருந்துச்சு சால்ட்ரிங்லாம். ஸோ அந்த ட்ரை சால்ட்ரிங்கால் பிரச்சனை இருக்கலாமோ எனக்கு தோணுது. ஸோ வந்து ட்ரை சால்ட்ரிங்கை நான் மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போர்டே வந்து பாட்டோட அந்த ஒயரோட கழட்டிட்டு ரீசால்டர் பண்ண போகிறேன். பண்ணிட்ட பிறகு எப்படி போர்டு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து இப்போ வந்து போர்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா ஒயர்லேருந்தும். ஸோ ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த சால்ட்ரிங்கை வச்சு ஹீட் பண்ணி அந்த சால்ட்ரிங்கோட பேஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். கூட ப்ரெஷ்ஷை வச்சுருந்தீங்கன்னா ப்ரெஷ் இல்லை டீசல் பம்ப் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அதை வந்து எடுத்துடணும். ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பேஸ்ட்டை போட்டு நான் அப்ளை பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் லெட் வந்து வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணிட்ட பிறகு அந்த லெட்டு நல்லா சால்ட்ரிங் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதுக்கு மேலே ஒயரை வச்சு மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி பண்ண சொல்லி வீடியோவில் காமிப்பேன் பாருங்கள். ஸோ போர்டு வந்து க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அந்த ஒயர் நமக்கு கட் பண்ண பார்த்தீங்கன்னா 4 ஒயர் கட் பண்ணுமே, அந்த 4 ஒயர்லேயும் வந்து பேஸ்ட்டை தடவி அதுலேயும் வந்து கொஞ்சம் சால்ட்ரிங் லெட்டை வச்சு சால்ட்ரிங் பண்ணோம். இப்படி பண்ணுற மூலிமா ஒயர்லேயும் கொஞ்சம் சால்ட்ரிங் இருக்கும், அப்புறமேட்டு வந்து இப்போ நம்ம போர்டில் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சால்ட்ரிங் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து நேராக அந்த நம்ம டியூசர் வச்சுருக்கோம், டியூசர் வச்சு ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே லைட்டாக ஹீட் அப்ளை பண்ணாலே போதும், ரெண்டும் வந்து ஒட்டிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலைய முடியும், நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும் சால்ட்ரிங் வந்து. ஸோ அதனால் வந்து ஒயரில் வந்து பேஸ்ட்டை தடவி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஒயரையும் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதாவது லெட்டு வந்து முனையில் தெரியும் பாருங்கள் 4 ஒயர்லேயும். ஸோ இந்த 4 ஒயரையும் கரெக்டாக வந்து ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ 4 ஒயர்லேயும் வந்து நம்ம வச்சுருக்க ஆம்பிளிஃபையர் போர்டை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து ஒயரை ஜாயின் பண்ணால் கிட்டக்க வச்சு தான் பண்ண முடியும், அதை வந்து கேமரா ஷூட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரே ஒரு மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 4 ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது 4 ஒயரை நீங்கள் எப்படி கழட்டிங்களோ அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒயரை கீழே மாற்றிடாதீங்க. ஒயரை கழட்டும் போதே பக்கத்தில் சிம்பிள் போட்டிருக்கா, அதாவது B+, B- போட்டுருந்துச்சுன்னா அதோட பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸு. அப்புறமேட்டு இன்னொரு 2 ஒயர் வந்து லெஃப்ட் சைடோட ஸ்பீக்கரோட ஒயரு. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த ரெட் ஒயர் இங்கே தான், இந்த பிளாக் ஒயர் இங்கே தான் சொல்லி கனெக்ட் பண்ணி கழட்டுங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்னா, ஒரு ஒயரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒயர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பேன். அதாவது ஆம்பிளிஃபையர் போர்டோட இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துப்பேன். அப்படி ஃபோட்டோ எடுக்கிற பட்சத்தில் இந்த ஒயர் வந்து இங்கே இருக்கும், இந்த ஒயர் இங்கே இருக்கும், நான் ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ அதுமாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் டீசால்டர் பண்ணி மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணுங்கள். தப்பி தவிர வந்து மாற்றிட்டு கொடுத்துறாதீங்க. அப்படி மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னா போர்டு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பீக்கருக்கு கொடுக்குற ஒயரை நீங்கள் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், பேட்டரியோட வோல்டேஜ் வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்து போர்டு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டோ அது இந்த ஒயர் இங்கே தான் சொல்லி உங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோ கரெக்டாக ப்ராப்பராக கழட்டுங்க. ப்ராப்பராக அந்த டீசால்டர் பண்ணி மறுபடியும் சால்ட்ரிங்கும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரீஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். பண்ணிட்ட பிறகு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் போர்டு ஒர்க் ஆகணும். அதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டுருங்க. சில சார்ஜ்னா கூட ஒர்க் ஆகுது. சார்ஜ் போட்டுட்ட பிறகு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் போர்டு ஒர்க் ஆகணும். அப்படி போர்டு ஒர்க் ஆகலைன்னா ஆம்பிளிஃபையர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒர்க் ஆச்சுன்னா நான் சொன்ன பிரச்சனை தான், ட்ரையாக இருக்கும் இது சால்ட்ரிங்கு. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த பிரச்சனை வரலாம். ஸோ வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரீஅசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பண்ண சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜ் போட்டு ஒரு 20 to 30 minutes விட்ட பிறகு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகணும். அப்படி ஆன் ஆச்சுன்னா நான் நினச்ச கம்ப்ளைண்ட் தான், அது எல்லா சால்ட்ரிங் லெட்டு வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம வந்து ரீசால்டர் பண்ணாலும் வந்து கொஞ்சம் இது கண்டினியூ ஆகிருக்கும். அப்படியும் நம்ம இப்போ சார்ஜ் போட்டும் ஆன் ஆகலைன்னா அது என்ன ஃபால்ட் ஆகணும் அதையும் நான் சொல்கிறேன், என்ன ஃபால்ட்டாக இருக்கலான்ட்டு. இப்போ நம்ம சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போட்டாச்சு. ஆன் பண்ணால் ரெட் லைட் எரியுது பாருங்கள். இப்போ சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. ஒரு 20 to 30 minutes விட்டுருவோம். விட்ட பிறகு வந்து மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ சார்ஜ் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கழட்டிடுவோம். கழட்டிட்டு நெக் பேண்ட் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் ஆகணும்னு வேண்டிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபோனு ரெடியாக இருக்குது. ஃபோன் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு நெக் பேண்டோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஆன் ஆச்சுன்னா ஆன் பண்ணுவோம்.
அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் இருக்குது, பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நெக் பேண்ட் ஆன் ஆகிட்டு பேரிங்காக வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ப்ளூவும் ரெட்டும் வந்து கலந்து இருந்துச்சுன்னா. இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நெக் பேண்டோட பேரை வச்சு அதை கனெக்ட் பண்ணுவோம் ப்ளூடூத்தை. இப்போ தான் கனெக்டிங் ஆகுது Ptron. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகின பிறகு வந்து இதுலேயும் வந்து இந்த ப்ளூ லைட் வந்து மினி எரிய வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ப்ளூ லைட் வந்து விட்டு தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தெரியும், உடனே எரியாது. ஸோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து ஏதாவது வீடியோஸ் பார்த்து 2 சைடும், அதாவது வழக்கமாக ஒர்க் பண்ணுற மாதிரி 2 சைடும் கரெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீட்டிலேருந்து வீடியோ போடுவோம், ஏதாவது வீடியோவை ஃபோனில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் கேட்போம். நான் ஸ்பீக்கர் கிட்ட வைக்கிறேன், ஃபோன் ஸ்பீக்கர் கிட்ட. உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். ஸோ இந்த சைடு வந்து நல்லா கேட்குது. அடுத்த சைடு வச்சு கேட்போம். ஸோ இதுவும் கேட்குது. ஸோ அப்போ வந்து நம்ம செஞ்ச வந்து வேறு எதுக்கு ஓகே, நெக் பேண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஜாப் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ரன் ஆகிடுச்சு. எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இன்கேஸ் வந்து இந்த நெக் பேண்ட் இப்போ நம்ம பண்ண வேலையும் தாண்டி ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அது என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிஃபையர் ஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகுது, ஏன்னா வந்து சில இதில் ஆம்பிளிஃபையர் நல்லா ஒர்க் ஆகும். அப்படி நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அதோட ஃபால்ட் வந்து பேட்டரியோட தான் இருக்கும். ஒன்று பேட்டரி போயிருக்கும், இல்லை ஆம்பிளிஃபையர் போயிருக்கும். பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மல்டிமீட்டர் இருக்குது, மல்டிமீட்டர் வச்சு பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா, அந்த 3 பாயிண்ட் சம்திங் வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரி வந்து நீங்கள் மாற்றணும். இல்லை பேட்டரியில் ப்ராப்பராக தான் வோல்டேஜ் வந்துகிட்ருக்கு, ஆனால் வந்து ஆம்பிளிஃபையரில் வந்து இன்புட் கரெக்டாக ஆக மாட்டேங்குது, அவுட்புட் கரெக்டாக வர மாட்டேங்குது கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஆம்பிளிஃபையர் போர்ட் தான் அந்த ப்ராப்ளம். ஆம்பிளிஃபையர் போர்ட் வந்து வெளில கிடைக்குமான்னு தெரியல. கிடச்சதுன்னா அதை வாங்கி நீங்கள் மாற்றிங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். அது ஸ்பீக்கரோ இல்லை ஹெட்ஃபோனோ இல்லை நெக் பேண்டோ எதுவாக இருந்தாலும் இதான் வந்து பேசிக்கான கம்ப்ளைண்ட். 80% வந்து ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் வராது. மீதி 25% தான் ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் வரும். பேட்டரி வந்து யூஸ்வல், அதாவது பேட்டரி வந்து ஒரு சர்டன் பீரியட் வந்து எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகும். அதுவும் லெட்டசி பேட்டரினா நீங்கள் கேட்க தெரியல போய் தான் ஆகும். லித்தியம் பாலிமர்னா கூட நீங்கள் வந்து சர்டன் இதில் வந்து பேட்டரி வந்து போய் தான் ஆகும். அப்போ வந்து நீங்கள் பேட்டரி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் வந்து 80% வந்து வராது. எந்த இதுலேயும் சரி, நெக் பேண்ட்லேயும் சரி, டிடபிள்யூஸ் இருந்தாலும் சரி, ஸ்பீக்கராக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆம்பிளிஃபையர் மேக்ஸிமம் வராது. 80%, 20% மட்டும்தான் வரும். அது வந்து நம்ம ஃபிசிக்கல் இதனால் கூட சில தான் ஆகும் ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாமா அன்லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் நிறைய குறை எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.